ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி துணியை எடுத்துகிட்டு இது எப்படி ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். ரெண்டாக மடித்து போட்டுட்டு அளவு ப்ளவுஸில் கொக்கி பீஸை வந்து உள்பக்கமாக வச்சுக்கணும். உள்பக்கம் வச்சுட்டு இன்ச்சு டேப் வச்சு ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம். 12.5 இன்ச்சு வருது. இப்போ அந்த 12.5 வந்து துணியில் நம்ம மார்க் பண்ணணும். கீழே மடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அது ஆப்போசிட்லேயும் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இன்ச்சு டேப் வச்சு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 12.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. 12.5 மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது அளவு ப்ளவுஸ் வந்து பேக் சைட் பக்கம் எடுத்துக்கணும். பேக் சைட் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரை வந்து கரெக்டாக எடுத்து இந்த அளவுக்கு இப்படி மடிச்சிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த நீட்டுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அங்கேருந்து இப்போ கரெக்டாக மேலே வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ மேலே ஷோல்டருக்கு மேலே 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கணும். எதுக்காக நம்ம 1/4 இன்ச்சு மேலே நம்ம மார்க் பண்ணுறோன்னா, தையல் போடக்குள்ளே கரெக்டாக நம்ம இந்த அளவு இருக்குது இல்லைங்களா, இது கரெக்டாக வந்துடும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கலாம். அப்படியே நீங்கள் இந்த பீஸை வந்து கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நம்ம கட் பண்ணுறது வந்து பேக் பீஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கழுத்து சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். இப்போ வந்து கிராஸ் பீஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சிங்கன்னா அந்த கழுத்து அழகாக வளைஞ்சி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். முன்கழுத்துக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்தது வந்து ஷோல்டர் இந்த மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து 1/4 இன்ச்சு எடையை இப்படி தள்ளி வச்சுக்கணும். 1/4 இன்ச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மார்க் இங்கே பண்ணியிருக்கேன்னா நான் ப்ளவுஸ் பாருங்கள் இங்கே இருக்குது, இங்கேருந்து 1/4 இன்ச்சு எடையை 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். ஸோ நம்ம 1/4 இன்ச்சு எதுக்கு நம்ம இந்தாண்டி அந்தாண்டி நம்ம விடணும் அப்படின்னா, நம்ம தைக்கக்குள்ளே கரெக்டாக நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம தைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆரம்பத்தில் நம்ம 1/4 இன்ச்சு நம்ம விட்டுடுறோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை இறக்கம் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். கை இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் பகுதி இருக்குது இல்லையா, இந்த சைடு இந்த ப்ளவுஸு இந்த சைடு பகுதி இப்படி எடுத்துக்கோங்க. இந்த பட்டியும் இந்த கை தையும் இப்படி பிடிச்சிக்கணும். 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு கரெக்டாக வைக்கணும். ஸோ தையல் இங்கே இருக்குது தெரியுதுங்களா, தையல் வந்து இங்கே இருக்குது. மேலே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நான் வந்து மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கைக்கு மேலே 1/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின்கழுத்து ப்ளவுஸு வந்து பின்கழுத்தை அளவு ப்ளவுஸ் பின்கழுத்தை இப்படி பிடிச்சிக்கங்க. நடு சென்டரில் பிடிச்சிக்கங்க. நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே இப்படி வச்சுட்டு இந்த இடத்த இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மேலேயும் ஏற்றக்கூடாது, கீழேயும் இறக்கக்கூடாது. கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வந்துடும். உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் போட்டுக்கலாம். ரொம்ப அகலமாக வராமல் கரெக்டாக அந்த ரவுண்டு. கழுத்துக்கு வந்து பின் கழுத்துக்கு மார்க் பண்ணியாச்சு. கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் போட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பீஸு தான். நம்ம எந்த பக்கம் நம்ம நின்று நம்ம அளவு எடுக்கிறோமோ க்ளோஸ் வந்து அந்த பக்கம் தான் வச்சுக்கணும். ஆப்போசிட்டில் மாற்றி வச்சிங்கன்னா துணி வந்து தப்பாக போயிடும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுறாங்க இல்லைங்களா, நல்லா புரிஞ்சுட்டு கட் பண்ணுங்கள்.
இதை கட் பண்ணி எடுத்துருவோம். முன் துண்டை மடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின் துண்டுக்கு வந்து 12.5 இன்ச்சு நம்ம வச்சோம். அப்போ முன் துண்டு மடிக்கக்குள்ள இதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். நம்ம கிராஸில் போடுறதுனால ஒட்டு போடுற மாதிரி வரும் அகலத்தில். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடிக்கணும். எக்ஸ்ட்ரானா இந்த அளவுக்கு கொஞ்சம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடித்தாச்சு. நம்ம பின் துண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அது மேலே போட்டுக்க வேண்டியதான். அப்படியே கொஞ்சம் அப்படியே கிராஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பரு சார்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தான் கொஞ்சம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களா. ஆனால் அதை விட ஈஸி இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுறது. இப்படி போட்டுட்டு அது மேலே வந்து நம்ம சுற்றியில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த கைக்கு இதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு நேராகவே இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம முன்கடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டாச்சு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ப்ளவுஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம 1/4 இன்ச்சு இதில் இறக்க தேவையில்லை, கரெக்டாகவே வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு பின் கழுத்தில் நம்ம 1/4 இன்ச்சு வந்து பின் உயரத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்படி கரெக்டாக வச்சுட்டு கழுத்துக்கு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ரவுண்ட் போட்டாச்சு. இந்த பீஸை எடுத்துடலாம். பின் பகுதி போட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்துடலாம். கழுத்து வந்து லூஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இது இப்போ ஒரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1/4 இன்ச்சு இப்போ நான் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1/4 இன்ச்சு விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குறையலாம் அப்படின்னா அந்த தையல் இதுதான் போயிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஷோல்டர் பிடிக்கிறது, இந்த ஆம்கோல் வந்து நம்ம தையல் போடுறது, அதில் ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின் அந்த மாதிரி இருந்தாலுமே அது லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதில் பட்டன் பீஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது நேராக வச்சுட்டு பட்டிக்கு வந்து 1/2 இன்ச்சு மட்டும் மார்க்கே இறக்கிக்குங்க. பட்டிக்கு 1/2 இன்ச்சு மார்க் கீழே இறக்கிக்கணும். கீழே இறக்கிட்டு அடுத்தது வந்து ஷோல்டர் இப்படி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு டாட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு டாட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு மேலேருந்து 1/4 இன்ச்சு இப்படி கீழே இறக்கி வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸுனாலே இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா கீழே வர மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டிக்கு நம்ம இல்லாண்ட நம்ம இந்த 2 இன்ச்சு இருக்குது இல்லைங்களா, அதிலேருந்து பட்டிக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட்டி இங்கே இருக்குன்னா 1/4 இன்ச்சு மட்டும் கீழே இறக்கிக்குங்க. பட்டிக்கு கீழே 1/4 இன்ச்சு கீழே, கைக்கு மேலே 1/4 இன்ச்சு மேலே. ஸோ பட்டன் பீஸுக்கு 1/2 இன்ச்சு. இது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கட்டிங்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இது. ஸோ நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு, மார்க் பண்ணி முடித்தாச்சு. கட் பண்ணிக்கலாம். இப்போ கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 4ஆக மடிச்சுக்குங்க. 4ஆக மடிச்சுட்டு 2ஆக மடிச்சுக்கலாம். மடிப்பு வந்து நம்ம பக்கம் தான் இருக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா மடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த ஷோல்டர் பகுதி இருக்குது இல்லையா, இந்த சைடில் இருந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி நேராக்கணும்.
இப்படி நேரம் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்பிள் பகுதி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு மார்க்கிங். ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா அளவெடுக்கக்குள்ள இந்த நம்ம சொல்லிக்கிட்டே அளவெடுக்கிறோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சு இந்த 1/2 இன்ச்சு அப்போ சொல்லக்குள்ள எல்லாமே வந்து நம்மளுக்கே கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்குது. 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படின்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படி உண்மையிலே நான் கூட அந்த மாதிரி சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். அந்த 1/4 இன்ச்சு நான் மறந்துடுறேன். இப்போ கமெண்ட்டில் யாராவது கேட்கக்குள்ள தான் வந்து தெரியுது எனக்கு, ஓ ஆமாம் நம்ம மாற்றி சொல்லிட்டோமோ, சொல்லிகிட்டே இருக்கிறோமா, கன்ஃபியூஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி தான் எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா விஷயத்த நீங்கள் சொல்லலாம், நானும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம தான் எங்கேயோ தெரியாமல் சொல்லிட்டோமோ அப்படின்னு. பட்டிக்கு துணி எடுத்துடலாம். நாலரை 3. இந்த 4ன்றது வந்து காமனான அதாவது எப்படின்னா இப்போ எல்லாருக்கும் அந்த அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறது வந்து இப்போ மடிக்கு நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு மடித்து தைக்கக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத பற்றி தப்பு இல்லை. சின்னதாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த துணியில் பண்ணுற பாடு இருக்குது பாருங்கள். அந்த புது ஸ்டூடெண்ட்லாம் சின்னதாக வச்சு தைச்சிட்றாங்களா, தைக்கக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, பட்டி தைச்சாச்சு, கை ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.